ஹாய் எவ்ரிபடி. ஆங்கிலத்தில் பேசணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க. பட் அந்த ஆசை இன்னும் நிறைவேற மாட்டுது. உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் ரிசர்ச் பண்ண 16 டெக்னிக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்டர்ன் பயன்படுத்தி நீங்கள் 100 கேள்விகளுக்கு மேலே கேட்க முடியும். அது எப்படி சாத்தியம்? கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்ஜெக்டிவ் எடுத்துக்குவோம். இன்ட்ரெஸ்டட், ஆர்வம்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த செயல்களை நீங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க. மேபி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுல ஆர்வமாக இருக்கலாம், பாட்டு பாடுறதுல ஆர்வமாக இருக்கலாம், இல்லை கிரியேட் பண்ணுறதுல ஆர்வமாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கலாம், மும்முரமாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்றத உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நான் சொல்கிற ஒரு ட்ரிக்கு, டு அப்படின்ற ஒரு ப்ரப்போசிஷனை ஆட் பண்ணிக்கங்க இன்ட்ரெஸ்டடுக்கு அடுத்து. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு, அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்னதுலெல்லாம் எந்த செயல்களெல்லாம் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்கன்றத போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் 100 கேள்வியில் உருவாக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு டிரைவ் அ கார்? நீங்கள் கார் ஓட்டுறதுல ஆர்வமாக இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் அந்த டிரைவை தூக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு வார்த்தையை போட்டுகிட்டே இருங்க. 100 வாக்கியங்கள் உருவாக்கிடலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இயல்பாகவே உங்களுடைய சிந்திக்கும் திறன் கூடும். சீக்கிரமாக இங்கிலீஷில் பேச முடியும். இந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கொஷினையும் எனக்கு காமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொண்டே தொடர்பு கொண்டு 10th ஆகஸ்ட்குள்ளே சீக்கிரம் சேருங்க. சீட்ஸ் எல்லாம் முடிய போகுது.